யாராவது உங்களைப் பற்றி குறையாக பேசத் தொடங்கினால் அதில் முதலில் பயப்பட வேண்டாம். அது நீங்கள் அமைதியாக விதைத்த உழைப்பின் விதைகள் முளைத்து வெற்றியாக மாறிக்கொண்டிருப்பதற்கான சத்தமே. உங்களை நேரில் எதிர்கொள்ள தைரியமில்லாதவர்கள் பிறரிடம் சொல்லிக்கொண்டே தங்கள் பலவீனத்தை காட்டுகிறார்கள். அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மீது அல்ல, அவர்களின் மன அழுத்தத்திலிருந்து வரும் பிரதிபலிப்பே. அவர்கள் உங்களைப் பற்றி பேசும் ஒவ்வொரு கணமும் உங்கள் நிமிடங்கள் அல்ல, அவர்களுடைய வாழ்நாளே வீணாகிறது. உங்களை குறை கூறுவதாக எண்ணி அவர்கள் எடுத்து செல்லும் சுமை உண்மையில் உங்கள் பாவச்சுமையையே குறைக்கும் கருவியாக மாறிவிடுகிறது என்பதும் ஒரு உண்மை. இந்த செயல்களை மனதில் வைத்துக்கொண்டு கவலைப்பட்டால் உடல்நலமும் மனநலமும் பாதிப்படையும். கலங்கிய மனதுடன் இலக்கை அடைவது கடினம். யாராவது உங்கள் உரிமையை பாதிக்கும் விதத்தில் நடந்து கொண்டால் அமைதியாக ஆதாரங்களை சேகரிக்கவும். கோபமின்றி தெளிவாக நேர்மையுடன் அவர்களிடம் எடுத்துரையுங்கள். இது உங்கள் நெறியையும் உங்கள் நியாயத்தையும் காக்கும். பின்னர் எல்லா தீர்ப்புகளுக்கும் மேலான இறைவனிடம் மனதை இணைத்து உங்கள் பாதையில் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். பிறர் பேச்சு உங்கள் வழியில் தடையாக நிற்காது. நீங்கள் நடந்தேறும் பாதை உங்கள் நம்பிக்கையும் உழைப்பும் எழுதும் தேரியல்.